வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சவுத் இந்தியால ஒரு புகழ்பெற்ற டைரக்டர் அப்படின்னா அது சிங்கிதம் சீனிவாச ராவ். அவர் தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லா மொழிகள்லயுமே படம் எடுத்திருக்காரு. ஹிந்தியில கூட அவருடைய படம் போயிருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லாவே அவர் பாப்புலர்னு சொல்லலாம். அவர் 94 வயசுல ஒரு படம் தெலுங்குல எடுத்து அந்த படம் வரவேற்பு பெற்றிருக்கிற ரசிகர்கள் மத்தியில விமர்சகர்கள் கொண்டாடுறாங்க. அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட், அதாவது மியூசிக்கல் ஃபேண்டசின்னு சொல்றாங்க அந்த ஜேனரை. அதாவது ஒரு புதையல் இருக்கு, தங்க புதையல் இருக்கு ஒரு கிராமத்துல அப்படின்னு அந்த தங்க புதையலை வேட்டையாடுறதுக்காக பல பேர் வர்றாங்க. அப்படி வரும்பொழுது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம், இந்த லாஸ்ட் சர்வைவிங் ட்ரீன்னு சொல்லுவோம்ல, அது ஒரு குறியீடா வச்சுக்கலாம். அந்த மரத்தை வெட்டிடுறாங்க. அதான் மனிதர்கள் காடுகளை அழிச்சு நம்ம நகரமயமாதல் அப்படின்னு மொத்தமா கடைசி மரத்தை அழிச்சோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்டெரக்டா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஒரு சாபம் வருது. அந்த சாபம் என்னன்னா, பேசுறதுக்கு பதிலாக எல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறது தான் கதை. செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல மெசேஜை சொல்லி படத்தை முடிச்சிருக்காரு. இந்த ஏஜ்ல பிரமாதமா ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. ஒரு வித்தியாசமான படம். அதாவது உலகநாயகன் கமலஹாசனை வச்சு பாட்டு கிடையாது, வசனமும் கிடையாதுன்னு ஒரு படத்தை எடுத்தாரு, பேசும் படம்னு. இப்ப என்னடானா படம் ஃபுல்லா பாட்டு, பேசவே மாட்டாங்க, பாட்டு. இந்த சாபத்தினால இந்த படம் இப்ப தமிழ்ல வெளியாகுது. 26ஆம் தேதி ஜூன் 26 இந்த படம் நாளைக்கு இந்த படம் தியேட்டர்கள்ல வெளியாகுது தமிழ்ல. ஏன்னா தெலுங்குல மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருந்தது. தமிழ் டப்பு இப்பதான் வரப்போகுது. அதை ஏஜிஎஸ் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றாங்க. இதனுடைய ட்ரெய்லர் வெளியா இருக்கு. அந்த ட்ரெய்லர்ல உலகநாயகன் கமலஹாசனுடைய வாய்ஸ் ஓவர்ல தான் வருது. அவர் தான் அது என்ன மாதிரியான கிராமம், அது என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அவருடைய வாய்ஸ்ல கேட்கும் பொழுது அது பிரமாதமா இருக்கு. இந்த படம் தியேட்டர்கள்ல நாளைக்கு வரும்பொழுது நம்ம பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுவோம். ஜூன் 25, 1983 இந்திய கிரிக்கெட்ல மறக்க முடியாத ஒரு நாள். ஸோ இன்னைக்கு 43 இயர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ODI ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் வின். 1983 ஜூன் 25 இந்தியா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பை நம்ம ஜெயிச்சோம். கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி மாபெரும் வெற்றி பெற்று உலகக்கோப்பையை ஜெயிச்சு கொடுத்தாங்க. அதை கபில்ஸ் டெவில்ஸ்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா நம்ம டேவிட் விசஸ் கோலியாத் அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு சாதாரண அணி, ஒரு அண்டர் டாக்னு சொல்லக்கூடிய 1975-79ல ஒரே ஒரு மேட்ச் தான் நம்ம ஜெயிச்சிருந்தோம். ஈஸ்ட் ஆப்பிரிக்கான்னு ஒரு டீமை மட்டும்தான் ஜெயிச்சிருந்தோம். ஸோ 83ல இந்தியா போகும்பொழுது யாருமே எதிர்பார்க்கல இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு. அப்பதான் ODI கிரிக்கெட் வரக்கூடிய காலகட்டம். இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் நிறைய விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஒன் டே டெஸ்ட் மாதிரி விளையாடக்கூடிய காலகட்டம். ஸோ அப்போ 60 ஓவர், அப்பெல்லாம் ஒன் டே கிரிக்கெட்னா 75, 79, 83 இந்த 3 காலகட்டத்திலையும் 60 ஓவர் நடக்கும். 50 ஓவர் கிடையாது. அது 87 வேர்ல்டு கப்ல 50 ஓவர் ஆச்சு. 83 வேர்ல்டு கப் அப்புறம் அது மாறினுச்சு. ஸோ அந்த 60 ஓவர் வேர்ல்டு கப்ல இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க. அதாவது 183 தான் அடிச்சாங்க இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி. அந்த 183 விவியன் ரிச்சர்ஸ் ஒரு ஆளே அடிச்சிருவாரு, மேட்ச் எல்லாம் பார்க்க வேண்டாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் எல்லாமே மாறிடுச்சு. கபில் தேவ் போலிங் போட ஆரம்பிச்சு, நம்ம பல்வீந்தர் சிங் சந்து கார்டன் கிரீனிச் அவுட் எடுத்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை மாற ஆரம்பிச்சு அது வரிசையா விக்கெட்டா விழ ஆரம்பிச்சது. மொஹிந்தர் அமர்நாத்தோட போலிங்கு, ரோஜர் பின்னியோட போலிங்கு, அப்புறம் கபில் தேவ் எடுத்த கடைசியில எடுத்த விக்கெட்டு, இது எல்லாம் சேர்ந்து இந்திய அணி மாபெரும் வெற்றி பெற்றது. மொஹிந்தர் அமர்நாத் செமிஃபைனல், ஃபைனல் ரெண்டுலுமே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. இந்தியன் கேப்டன் கபில் தேவ் அந்த லார்ட்ஸ் பெவிலியன்ல அந்த மேல நம்ம வேர்ல்டு கப் வாங்குறதுங்கிறது இந்தியா உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி. நம்ம எப்படி பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டாங்க, நம்ம அங்கேயே போய் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு இந்தியரும் பெருமிதம் பெற்ற நாள். இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்கல கிரிக்கெட்லன்னா இந்தியன் கிரிக்கெட் இவ்வளவு தூரம் பாப்புலர் ஆயிருக்காது. நம்ம ஜெயிச்சாதான் எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் அதுல நம்ம டீம் இந்திய அணி, நம்ம நாட்டுடைய அணி ஜெயிச்சாதான் அந்த ஸ்போர்ட்ஸ் பாப்புலர் ஆகும். அதுல தோத்துருந்தா இப்ப இன்னைக்கு மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். கிரிக்கெட் பாப்புலர் ஆனது காரணம் இந்தியா முதல்ல 1983 ODI வேர்ல்டு கப் ஜெயிச்சதுனாலதான். எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் வெற்றி பெற்றாதான் அதை மற்ற ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சுரேஷ் கிருஷ்ணா AR ரஹ்மானுடைய சிஸ்டர் ரஹைனா அவங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல 2 விதமான விஷயங்கள். ஒண்ணு உலகநாயகன் கமலஹாசனுடைய சினிமா நாலேஜ், ரெண்டாவது சத்யா படத்துல லதா மங்கேஷ்கர் பாடினது. அந்த 2 விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஆலவந்தான் படத்துல மோஷன் கண்ட்ரோல்
அதை வந்து ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்தோம், அது சம்பந்தமா எனக்கு நாலேஜ் கிடையாது, அது வந்து ஆல்ரெடி கமல் சாருக்கு நாலேஜ் இருந்தது, டெக்னிக்கலா இஸ் ஆல்வேஸ் அ ஹெட், அது மேக்கப்பா இருக்கட்டும், அது எந்த டெக்னாலஜியா இருந்தாலும், கேமராவா இருக்கட்டும், அவருக்கு இருக்கிற மாதிரி சினிமாவில் உள்ள நாலேஜ் யாருக்குமே கிடையாது. அவர் புதுசு புதுசா கத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு உள்ளவர். அது வந்து இஸ் ஹெட் ஆஃப் இஸ் டைம்ஸ். ஸோ அது ஆல்வேஸ் அப்படிதான். இப்போ கூட போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் அந்த மாதிரி வந்து ஒரு லேர்னிங் பசி உள்ளவர். அதே நேரத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸா எடுத்தாலுமே அவருடைய சாகர சங்கமா இருக்கட்டும், நாயகனா இருக்கட்டும், அவருடைய அபூர்வசர்கள், அந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ், நீங்க நாலேஜ், சினிமா நாலேஜா இருக்கட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவரை வந்து அடிச்சுக்கவே முடியாது, வேற யாருமே அவருக்கு ஈக்குவலா கிடையாது அப்படின்னு சொல்லி சுரேஷ் கிருஷ்ணா இப்ப சமீபத்து பேட்டியில குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சத்யா படம், அந்த படத்துல வந்து அந்த பாடல் வளையோசை சாங், அது எப்படின்னா லதா மங்கேஷ்கர் வந்து சிவாஜி பிலிம்ஸ்ல ஒரு பாட்டு பாடுறதுக்கு வராங்க. ஆராரோ ஆராரோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஆனந்த்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாட்டு பாட வராங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, கமல் சார் வந்து கேட்கிறாரு. அவர் வந்து ஒரு நம்ம ஃப்ளூட்டு, நம்ம ஹரிபிரசாத் சௌராசியாக்கு வந்து ஒரு ஃப்ளூட்ல வந்து ஒரு இது வாசிச்சு அதை வந்து கமல் சாருக்கு வாசிச்சு காமிக்கிறாரு. சார் இந்த டியூன் நல்லா இருக்கு, இதை நம்ம படத்துக்கு பாட்டா போடலாமே, ஏன்னா நத்திங் பட் விண்ட் அப்படின்னு ஒரு ஆல்பத்துக்காக இளையராஜா அதை வந்து யூஸ் பண்ணல. சார் இதை நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு ஒண்ணு. சரி நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணலாம், அப்ப லதா மங்கேஷ்கர் பாடினா ஓகேவா அப்படின்னு ஒண்ணு, ஓகே அப்படின்ன ஒண்ணு. ஸோ அவங்க ஒரே நாள்ல 2 பாட்டோ 3 பாட்டோ ரெக்கார்ட் பண்ணாங்க. இவர் வந்து பாம்பேல வளர்ந்தவர், நம்ம சுரேஷ் கிருஷ்ணா லதா மங்கேஷ்கர் பாட்டை கேட்டு வளர்ந்தவர். அவருக்கும் பயங்கர ஹாப்பி, லதாஜி பாடுறாங்கன்னு ஒண்ணு. அப்புறம் வாலிசாரை வர வச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்க பாடுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி வரிகள்லாம் ஒரே வார்த்தையை 2 தடவை போட்டு, அவங்கள அந்த கலகலவென அந்த மாதிரிலாம் போட்டு அவங்களுக்கு ஈஸியா இருக்கணும் பாடுறதுக்குன்னு அவங்கள பாட வச்சு, அப்படி ஒரு மெமரியை வந்து சுரேஷ் கிருஷ்ணா சொல்றாரு சத்யா படத்துல நடந்த விஷயத்த. நேற்றுக்கு கமல்ஹாசன் ரஜினிகாந்த் 2 பேர் சேர்ந்து வந்தாங்க. அதுல வந்து அந்த ட்ரெஸ்ஸை முதற்கொண்டு கவனிச்சு கமல்ஹாசன் எவ்வளவு ஸ்டைலிஷா அழகா ரொம்ப கவனமா ட்ரெஸ் பண்றாரு. அவளுடைய அந்த ரிவர்ஸ் ஃபிளிட்டு, அந்த பேண்ட்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் ஃபிளிட்டு, அந்த அவர் காதி, அந்த அவருடைய பிராண்டு அவர் போறார் KH ஹவுஸ் ஆஃப் கதர், அவருடைய அந்த காலர் முதற்கொண்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு, அவர் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்றாரு. ஒரு பக்கம் எதையுமே கேர் பண்ணாம இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அப்படின்னு அதை முதற்கொண்டு நோட் பண்ணி எழுதுறாங்க. கமல்ஹாசன் எவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய அந்த தச்சு அது வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு, ஸ்டிச்சிங் ரொம்ப கவனமா தைச்சிருக்காங்கன்னு அதை முதற்கொண்டு நோட் பண்ணி சொல்றாங்க. அப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன் பேசும்பொழுது, நான் வந்து என்னுடைய 100வது படத்துக்கு வந்து ஷீல்டு அந்த கும்பிடுற மாதிரி கொடுத்தாரு. ஸோ அதை சொல்றாரு, அவர் வர்றப்பவே கும்பிட்டுக்கிட்டே வந்தாரு. அதை வந்து அப்புறம் எல்லா படங்களுமே வெற்றி பெறணும், அப்பதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்கிற அவருடைய அந்த ஈகோ சிஸ்டம் நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு விஷயம். அவர் வந்து என்ன வந்து இவ்வளவு நாள் நீங்க தான் கொண்டு வந்தீங்க அப்படின்னு அவருடைய ஹியூமிலிட்டி, அதாவது டேலண்ட், ஹியூமிலிட்டி, அதாவது அதே மாதிரி நன்றி உணர்வு, இது எல்லாமே உள்ள ஒரு ஒட்டுமொத்த கலைஞனாக உலகநாயகன் கமல்ஹாசன் திகழ்கிறார் அப்படின்னா அது மிகை ஆகாது.